முதலமைச்சர் விஜய் மற்றும் குடும்பத்தினர் குறித்து மிக மோசமான அருவருக்கத்தக்க வகையில் பேசியுள்ள நயினார் நாகேந்திரன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வன்னியரசு தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜய் குறித்து நயினார் நாகேந்திரன் அநாகரிகமான முறையில் பேசியுள்ளார் எனவும், இதற்கு முன்னரும் நடிகர் ஒருவர் குறித்து நயினார் நாகேந்திரன் பேச்சு தரம் தாழ்ந்து அமைந்திருந்தது எனவும் வன்னியரசு தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜய் மற்றும் குடும்பத்தினர் குறித்து மிக மோசமான அருவருக்கத்தக்க வகையில் பேசியுள்ள நயினார் நாகேந்திரன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வன்னியரசு தெரிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மகேந்திரன் இணைப்புள்ளார். மகேந்திரன், வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? முதலமைச்சர் குறித்து அநாகரிகமாக பேசியதற்கு நயினார் நாகேந்திரன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அமைச்சர் வன்னியரசு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் விஜய் மற்றும் குடும்பத்தினர் குறித்து மிக மோசமான அருவருக்கத்தக்க வகையில் பேசியிருப்பதாக நயினார் நாகேந்திரன் பேசியிருப்பதாக அமைச்சர் வன்னியரசு கூறியிருக்கிறார். முதலமைச்சர் விஜய் குறித்து நயினார் நாகேந்திரன் அநாகரிகமான முறையில் பேசியிருக்கிறார். இதற்கு முன்னரும் நடிகை ஒருவர் குறித்தும் நயினார் பேச்சு தரம் தாழ்ந்து அமைந்திருந்தது. நயினார் நாகேந்திரன் அவர்கள் தனது அநாகரிகமான பேச்சுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அமைச்சர் வன்னியரசு தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் குறித்தும் அவரது குடும்பத்தினர் குறித்தும் அநாகரிகமாக அருவருக்கத்தக்க வகையில பேசியிருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அமைச்சர் வன்னியரசு வலியுறுத்தியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.